இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 12, 2025 12/2/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 7:37 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி இரவு 7:25 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை. கலியுகாந்தம். விஷ்ணுபதி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்று இரவு 7:37 சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இரவு 7:37 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று பகல் முழுவதும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. தெளிவான சிந்தனையோட, சந்தோஷ அனுபவங்களோட நிம்மதியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் பாசத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த எதிரிகளுடைய செயல்பாடுகள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இரவு 7:37 சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி தேய்பிறை சந்திரனாக மாறக்கூடிய வகையில் இருக்கார். அதாவது சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது சனி புதனின் பார்வையில் வர்றதுனால சில மனக்குழப்பம் அல்லது தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக பேசி உடன்பிறப்புகளுடனோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடனோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான குழப்பத்தை நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி போடுவீங்க. அதுவும் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்படும். அல்லது வியாபாரிகளுக்கு கஸ்டமர்ஸோட தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவறுங்கள். மன நிறைவோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இன்று இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இல்லை ஆல்ரெடி கடந்த காலத்தில் நட்பில் இருந்தவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அல்லது வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் குத்தல் பேச்சு பேசுவதன் மூலமாக உங்கள் பேரில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனோதிடத்துடன் செயல்படுவீர்கள். நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றத்தின் காரணமாக இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அலைச்சல் அதிகரிக்கும். இரவு 7:37 சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபம் அதிகரிக்கும். ரிஷப ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன், பௌர்ணமி சந்திரன் மனத்தெளிவோடு சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய, மனதிற்கு பிடித்த நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்கள் பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழ்வீர்கள். நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இரவு 7:37 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனி புதனின் பார்வையில் வரும்பொழுது வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையுடன் இத்தனை நாளாக பேசாமல் இருந்தவங்க, தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவங்கலாம் இன்றைக்கி மனசு விட்டு பேசுவீங்க. நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டு பேசுவீங்க. அதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்து வந்த அந்த இடைவெளி குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும்.
இரவு 7 மணிக்கு மேலே தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று நாள் முழுவதுமே வாக்குவாதம் இருந்தாலும் இன்னைக்கு பகல் வேளையில் சந்தோஷமா இருப்பீங்க. இரவு 7 மணிக்கு மேலே அனாவசியமான பிரச்சனைகளை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தினால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் பேசின வார்த்தைகள்னால ஏற்பட்ட குழப்பங்களை சரி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இரவு 7 மணி 37 நிமிஷத்துக்கு சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கோ அல்லது தாய் வழி உறவினர்கள், குறிப்பாக தாயாருடைய தம்பி தாய் மாமனுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று முடிந்தவரை அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலே தாய் மாமன் குடும்ப விஷயத்திலோ இல்லை உங்கள் விஷயத்தில் தாய் மாமனின் தலையீடோ இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்காரு. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நியாயமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுவீங்க. உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மரியாதையை பெற்று தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட அடங்கி இருப்பதற்கு, குடும்ப எதிரிகள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே சில பேர் உங்களை வன்மமாக பார்ப்பாங்க. உங்கள் கூட பேசுகிறதுல ஒரு குதர்க்கத்தை பேசுவாங்க. அவர்கள் கூட இன்று உங்களிடம் மரியாதையுடன் செயல்படுவார்கள். இரவு 7 மணி 37 நிமிடங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதே சமயம் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் அல்லது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது தந்தையின் தொழில் ரீதியான தடுமாற்றங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். இன்று இரவுக்கு மேலே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னா, இப்போது எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க. இவங்களுக்குன்ட்டு ஒரு யோசனையில் இவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் சஞ்சரிப்பாங்க. மனசஞ்சலம் அதிகரிக்கும். மன சஞ்சாரம் இருக்கும். இந்த மன சஞ்சாரத்தை போக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளை நடத்தி காட்டினால் மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கி தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. இல்லாட்டி நீங்களாக ஒரு விஷயத்தை யோசித்து மண்டையை உடைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மண்டை உடைச்சல் விஷயத்தெல்லாம் தள்ளி வைக்கிறது நல்லது. இன்று இரவுக்கு மேலே உங்களுக்கு பண வருமானமோ சந்தோஷமான அனுபவங்களோ ஏற்படும். குடும்ப உறவுகளின் சந்திப்பு நிகழும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதீதமான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளையும் கவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில்துறையினருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்று அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மாலை 7 மணி 37 நிமிடங்களுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்தியின் மூலமாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ அல்லது மீண்டும் கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சாயந்தரத்துக்கு மேலே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு லாபத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். இதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று மாலை 7 மணி 37 நிமிஷத்துக்கு மேலே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தை வழி உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. பௌர்ணமி சந்திரனாக இருக்காரு. மனத்தெளிவும் உற்சாகமும் புது தெம்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள், தந்தை வழி உறவினர்கள் இப்படி எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி புதன் சேர்க்கை உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா பெருசாக பாதிப்பை கொடுக்காது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய புரிதல் ஏற்பட்டு மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
கடல் கடந்து சென்றவர்கள் அல்லது உங்களை விட்டு வெளியில் பிரிஞ்சு போனவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்கள்லாம் இப்போ மீண்டும் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் யோகம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மனஸ்தாபத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இரவு 7:37 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனி புதனின் பார்வையில் வரும்பொழுது அன்வான்டோ இல்லை கடந்த கால தவறுகளையோ பெரிதுபடுத்தி பேசாதீங்க. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்து அவங்கள மன்னிக்கணுமே தவிர குத்தி பேசுறத தவிர்க்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் பாராட்டை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களுடைய உதவியை கொண்டு, அதாவது ஒரு பெரிய வக்கீல், பெரிய வழக்கறிஞர், அவருடைய உதவியை கொண்டு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. வருமானம் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி புதன் சேர்க்கை. அந்த சனி புதன் சேர்க்கைக்கு இரவு 7 மேலே சந்திரனின் பார்வை. புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து செலவுகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்த அந்த மனபேதம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஈகோவை பிடிச்சி பேசுவீங்க, அவரும் ஈகோ பிடிச்சி பேசுவார். இல்லை, நீங்கள் ஈகோவில் பேசுகிறதுனால உங்கள் மனைவி அதே ஈகோவில் இருப்பாங்க. இந்த ஈகோவை விட்டொழித்தாலே மன நிம்மதி ஏற்படும். அதற்கு உண்டான சான்ஸ் இன்றைக்கி கிடைக்கும். நீங்களே இறங்கி போய் பேசலாம். ஏதாவது ஒரு சாதகமான பயன்பாட்டை சொல்லி பேசுவது நல்லது. இரவு 7 மேலே வீண் பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது. அதாவது காத்தால சந்தோஷமாக பேசுகிறத அதே சாக்கில் சாயந்தரமாக கடந்த காலத்தில் செஞ்ச தப்பை குத்தி காட்டி பேசுகிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இன்று பண வருமானத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லாட்டினாலும் நிதானமான வருமானம் ஏற்படும். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு இரவு 7:37 வரைக்கும் மனக்குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தாமதித்தாலும் அது நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். இரவு 7:37 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது அந்த குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் கூட இருக்கிறவங்களால அந்த குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைகளை வைத்து அடுத்தவர்களின் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில் மனக்குழப்பமும் இரவு 7 மேலே தெளிவான சிந்தனையும் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியான வேளையில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களின் மீது பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சில விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆஃபீஸில் இந்த மெமோ வந்துடுமே, அந்த மெமோ வந்துடுமே, இவங்க இந்த மாதிரி பேசுவாங்களே அப்படின்ட்டு. ஆனால் யாரெல்லாம் தப்பாக பேசுவாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு சிக்கலை கொடுப்பாங்கன்னு நினச்சிங்களோ அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அந்த செய்திகள் வரதெல்லாமே சாயந்தரம் 7 மேலே தான் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு மத்தியான வேளையில் ஒரு ஃபீவரிஷ்னஸ், ஒரு உடம்பு சரியில்லாமல் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 7 மேலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், சுணக்கங்கள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். வாக்குச்சாதுரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார். குறிப்பாக வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய பணியாற்றுபவர்கள், உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தை வழியில் பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில் பிரச்சனை இல்லைங்க. பகல் வேளையில் வியாபாரத்துக்காக நீங்கள் அலைச்சல் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று கடுமையான
மன உளைச்சல் ஏற்பட்டு பின் சரியாகும். அதாவது கடுமையான மன உளைச்சல்னா எக்ஸாம் ஃபயர் ஜாஸ்தியாகும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ராத்திரி 7 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இரவு 7 மணிக்கு மேலே உங்களுடைய திடீர் தேவைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் அல்லது உங்களுடைய சுகக்குறைவு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலுவலக ரீதியாக இரவுக்கு மேலே இரவு 7 மணிக்கு மேலே அலைச்சல் ஏற்பட்டதுனால பகல் வேளையில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அந்த பொறுப்புகளின் காரணமாக நீங்கள் ராத்திரி 7 மணிக்கு மேலே வெளியூருக்கு பிரயாணப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. துலாம் ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற காரணத்தினால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றி காண்பீர்கள். தசமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது ராத்திரி 7:34 மேலே உங்களுக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் உடன்பிறப்புகளிடமோ அல்லது குழந்தைகளிடமோ சற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு மனச்சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு பதவியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பதவி நிரந்தரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மாலை 7:37 மேலே லாபஸ்தானத்துக்கு வர சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கோ அல்லது உடன்பிறப்புகளின் பொல்லாப்புக்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இது நாள் வரைக்கும் மரியாதை இல்லாமல் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இரவு 7 மணிக்கு மேலே உடன்பிறப்புகளிடமே டைரக்டாக பேசி அந்த மன உளைச்சலுக்கு தீர்வு காண்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் இன்று முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இன்று பதவி சார்ந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மாலை 7 மணிக்கு மேலே உங்களுடைய வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த பதட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எடுக்கக்கூடிய தப்பான முடிவுகள் தான். ஏன்னா பதறின காரியம் சிதறம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சொந்த வீடு சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மாலை 7 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது வேலை விஷயமாக இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். இது விசாகம் நட்சத்திரத்துக்கும் பொருந்தும், அனுஷம் நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். கூட இருக்கிறவங்களாலே உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும்
இன்று அதிகப்படியான வேலை பளு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புத்திகாரகன் புதன் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலை பளு அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்று இரவு 7:37 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நிதானத்துடன் செயல்படுங்கள். அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் எந்த பேச்சு பேசுகிறதா இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வெளியாரிடம் பகிராமல் இருப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் மேலதிகாரிகளோடு நீங்கள் நடத்தின வாக்குவாதம், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க செய்யக்கூடிய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகள் எரிச்சலை ஏற்படுத்தி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 7 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல காலம் வருதுங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் காலையில் நடந்த விஷயமோ இல்லை நேத்திக்கு நடந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சி தாக்கம் இருக்கும். அதனால் இன்றைக்கி பொறுமை காப்பது அவசியம். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் யாருக்கிட்டையும் அந்த தன்னம்பிக்கையோடைய போயிட்டு வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடந்த கால சில தவறுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்திலும் தாமதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் அரசு அதிகாரிகளுடன் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது வண்டிக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ், உங்கள் லைசன்ஸ், இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் கூட நீங்கள் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை வரை உங்களுக்கு பண விரயமும் ஏற்படும். இரவு 7 மணிக்கு மேலே பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, இன்று மாலை 7:37 வரை உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு மன நிறைவு தரக்கூடிய செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. மாலை 7:37 சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இல்லை ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற விஷயமோ எல்லாத்தையுமே பகல் வேளையிலே முடிச்சிருங்க. சாயந்தரத்துக்கு மேலே எந்த ஒரு விஷயத்திலும் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது, ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்று உங்களுக்கு தடுமாற்றம் நிறைந்த சூழ்நிலை ஏற்படும். பகல் வேளையில் சந்தோஷமும் மாலைக்கு பிறகு தடுமாற்றமும் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தந்தையையே பார்ட்னராக கொண்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 7:37 மேலே சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால அது சம்பந்தமாக வீட்டில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினா, அதாவது பிஸ்னஸ் சம்பந்தமாக வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா இல்லை தந்தையிடையே பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இரவு 7 மணிக்கு மேலே அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பகல் வேளையில் எந்த பாதிப்பும் இருக்காது. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தாங்க உங்களுக்கு மனக்குழப்பமே இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்தே கவலை ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதுவும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது கடன் சம்பந்தப்பட்டதாகவோ இருக்கும். அதனால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவி கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. கும்ப ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு பகல் வேளையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களுடைய எதிரிகள், தொழில்முறை எதிரிகள், கடன் சார்ந்த எதிரிகள் போன்ற விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிலருக்கு கடனை அடைப்பதிலும் முன்னேற்றம் ஏற்படும். மாலை 7 மணிக்கு மேலே நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைத்து எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகளை வசூல் செய்வதற்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடனையோ அல்லது பழைய பாக்கிகளையோ வசூல் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் வாங்கின இடத்துல கடன் கொடுத்தவங்க சற்று காட்டமாக பேசுவார்கள், ஆனால் அவர்களால் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் கடன் கொடுத்தவங்க ஏமாத்துறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க, அவர்களை துணிந்து எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகினாலும் ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நிலம் சார்ந்த முதலீடுகளிலும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளி போகும். நிதானத்தை கடைபிடித்தால் இன்று வேலை விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்து தொய்வுகள் விலகினாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க வகையில் செலவுகள், தந்தை வகையில் செலவுகள், வாழ்க்கை துணை வகையில் செலவுகள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை துணை சம்பந்தமாக கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த டைவர்ஸ் கேஸில் காம்பன்சேஷன் செட்டில்மெண்ட் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். நிதானத்துடன் பேசுவது நல்லது. மீன ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரித்து, அதுவும் தேய்வரை சந்திரன் சஞ்சரித்து உங்களுக்கு தடமாற்றத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சஞ்சலமான நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு பதட்டத்தில் முடிவெடுத்து தேவையில்லாத சிக்கலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போயிட்டு நீங்கள் சில குழப்பத்தில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ரேஷ் டிரைவிங், அசுர வேகம் போன்ற விஷயங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் உடன்பிறப்புகள், குழந்தைகள், உங்களுடைய பங்காளிகள் இவர்களுக்கெல்லாம் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. அந்த செலவுகளை பண்ணுறதுனால உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று தேவையற்ற கடன் சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆனால் உங்கள் கௌரவம் பாதிக்காது. வியாபாரத்தில் லாபம் ஏற்பட்டாலும் லாபம் கைக்கு வருவதில் தாமதமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற செலவுகளால் மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உடன் பிறந்தோருக்குமான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை செட்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகளின் கடனையும் சேர்த்து நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க. நீங்கள் வாங்கினது பத்தாதுன்னு அவங்களுடைய கடனையும் நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்குது. இதனால் கடன் அதிகரித்து, அதாவது பண பற்றாக்குறை அதிகரித்து சங்கடம் ஏற்படும். இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் குறையாட்டினாலும் அப்படியே குறைஞ்சாலும் பெருசாக உங்களுக்கு வருமானம் இருக்காது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில், உங்களுடைய ஸ்கின் சார்ந்த இடங்களில் இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சுமாரான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.